நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2013ஆம் ஆண்டில் சிறந்த திரைப்பட பாடல். நம் மக்கள் பெரும்பாலும் தங்கள் மகிழ்ச்சி, துயரம், காதல், வெறுமை என்று தன் உணர்வுகளை திரைப்பட பாடல்களில் ஏற்றியே மிதக்க விடுகிறார்கள். இங்கு ஒரு திரைப்பட பாடல் பாடல் மட்டுமல்ல, ஒரு பெருவாழ்வு. அப்படி ஒரு பாடல் இந்த வருடம் இதமான ஒரு துயரத்தை கேட்பவர் மனதில் பரப்பியது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் குட்டி ரேவதி எழுதிய எங்கே போன ராசா. இந்த பாடல் ஒரு பெண்ணின் தீராத காதலையும் பெருகும் தனிமையையும் ரசனையுடன் வெளிப்படுத்தியது. ஒற்றை கிட்டாரின் துணையுடன் சக்தி ஸ்ரீ கோபாலனின் அந்தரங்க குரல் ஏற்படுத்தும் அதிர்வு ஸ்வரங்களில் அடங்காதவை. எளிமையான வரிகள், எளிமையான இசை, எளிமையான பாடல், எளிமையே அழகு. எங்கே போன ராசாவை சிறந்த பாடலாக தேர்ந்தெடுப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி கொள்கிறது. 2013ஆம் ஆண்டினுடைய மிகச்சிறந்த பாடல் குட்டி ரேவதி அவர்களால் எழுதப்பட்ட எங்க போன ராசா. லெட்ஸ் வெல்கம் குட்டி ரேவதி. ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய இசையில் மிக வெற்றிகரமான ஒரு பாடல். பாடல் எழுதிய அனுபவம் எப்படி? எழுதின அனுபவம் எப்படின்னா, இது ஒரு அரை மணி நேரத்தில் முடிவாகி ஒரே இரவோட, இங்கே கேபா இருக்கார் கிட்டார் வாசிச்சிருக்கவர், ஒரே இரவு முழு இரவும் நீண்டது சக்தி ஸ்ரீயை பாடுறது எல்லாமே. ஏன்னா அடுத்த நாள் வந்து ரஹ்மான் சார் வந்து வெளியூர் போக வேண்டியது இருந்தது. ஆனால் இந்த பாடல் வெளிவந்ததற்கு பிறகு எனக்கு வந்து நிறையா மெசேஜஸ் வரும், வந்துகிட்டே இருக்கும், எக்கச்சக்கமான மெசேஜஸ். எப்படி வரும்னா, ஐ லவ் யூ அக்கா அப்படின்னு வரும். உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். முதல்ல இந்த விருதை வாங்குறதுக்கு என் கூட இன்னொரு நபரும் வரணும், அது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். ஏன்னா இதில் வந்து பெரும்பான்மையான வரிகள் அவருடையதும் கூட. ஏன்னா நீங்கள் பாடல்லே பார்த்துருக்க முடியும், 2 பேருடைய பெயர் தான் வரும். எங்கே போன ராசா அப்படிங்கிற வரியும் அவருடையது, 2வது சரணம் வரிகளும் அவருடையது. ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் வந்து இதில் வந்து நீயும் நானும் சேர்ந்தா அந்த வாழ்க்கை முழுதாகும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப நேரம் 2 பேரும் போராடணும். ஏன்னா முழுசாகும் பெருசாகும் அப்படிங்கிறதுல சாகும் என்ற வார்த்தை வருது. அந்த மாதிரியான அற வார்த்தைகள் வந்து அவர் ஒரு பொழுதும் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய நேரங்களில் வந்து நாங்கள் முழு வார்த்தையும் முழு பாடலும் எழுதிய பிறகு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மனித உணர்வுகளுக்கு வந்து நியாயம் சொல்கிறதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு தீரா காதல் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பெண்ணினுடைய தீரா காதல் வந்து ஆண்களுக்கு தேவைப்படுறதுனால, குறிப்பாக இது ஆண் நண்பர்களுக்கு தான் இந்த பாடல் ரொம்ப பிடித்தது, அவர்களுக்கு விருப்பமான பாடலாக இருந்தது. சினிமா என்பது நமக்கு ஓப்பாகவும் வியப்பாகவும் இருந்தாலும், அது ஒரு பெரிய அங்கீகாரமாக பார்த்தாலும், சமூகத்தில் அதை வச்சு நம்ம என்ன மாற்றத்தை செய்ய முடிகிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். இது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களும் அப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடிப்படையாக எங்களுக்கு இருக்கும் தொடர்பும் உறவும் வந்து அது சமூக சிந்தனையின் பார்ப்பட்டது. சினிமா என்பதெல்லாம் ஒரு சாக்குதான். தேங்க்யூ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அபிலாஷ். எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. முதல் காரணம், குட்டி ரேவதி வந்து இப்போது ஒரு பாடலாசிரியராக அறிமுகமாகறாங்க. நான் அதுக்கு ரொம்ப முன்னாடி 10 வருடங்களுக்கு மேலாக அவங்க வந்து மிக முக்கியமான கவிஞராக, தீவிரமான ஒரு கவிஞராக இலக்கிய உலகத்தில் இருந்துருக்காங்க. 2000க்கு பிறகு மிக அதிகமாக கவனிக்கப்பட்டவர்கள் பெண் கவிஞர்கள். இந்த பெண் கவிஞர்கள் குழுவில் மிக தரமான, மிக ஆழமான கவிதைகளை எழுதியது வந்து நிச்சயமாக குட்டி ரேவதி தான்.